அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கார்முஸ் நீரினை மீண்டும் மூடிய ஈரான், கப்பல்கள் மீது கடும் ஐஆர்ஜிசி நடவடிக்கை. இந்திய மக்களுக்கு நன்றி என எழுதப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது தாக்கிய ஈரான். குவைட்டின் வர்த்தக துறைமுகம் மீது தாக்குதல், அவசர கால நிலை நடைமுறை. தரை தட்டியது கார்முஸ் நீர்நிலையில் தாக்கப்பட்ட பாரிய கப்பல். ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் நாடுகளுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்த ஈரான். வளைகுடா கடற்பரப்பில் ஈரான் தாக்குதல்கள், நூற்றுக்கணக்கான தெற்காசிய மாலுமிகள் பலி. கார்முஸ் ஜலசந்தி திறப்பது தொடர்பில் 35 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை, பிரான்ஸ் தகவல். வடகொரியால் பெலாரஸ் ஜனாதிபதிகள் சந்திப்பு, கிம் ஜாங்கிற்கு துப்பாக்கி பரிசளிப்பு. தலைமறைவான அமெரிக்க படையினர் தேடித் திரியும் ஈரானின் புரட்சிகர காவல்படை. மத்திய கிழக்கிற்கு 10,000 தரைப்படை வீரர்களை அனுப்ப அமெரிக்கா திட்டம். ஈரான் தாக்குதலில் 13 அமெரிக்க ராணுவ தளங்கள் செயலிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கார்முஸ் நீர்நிலை மூடப்பட்டுள்ளதாகவும் அந்த நீர்வழி பாதையூடாக பயணிக்கும் எவரும் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்படை அறிவித்துள்ளது. எதிரி நாடுகளின் துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களுக்கு கார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பாதையை கடக்க முயன்ற 3 கப்பல்களை திருப்பி அனுப்பியதாகவும் ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்படை சுட்டிக்காட்டியுள்ளது. கார்முஸ் நீரிணை திறந்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறிய பொய்களை தொடர்ந்து அந்த கப்பல்கள் நீரிணையை கடக்க முயன்றதாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்படை குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் மீது 83வது முறையாக ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஏவுகணைகளில் இந்திய மக்களுக்கு நன்றி எனும் வாசகம் எழுதப்பட்டிருந்தது. இதேபோல் ஜெர்மனி, பாகிஸ்தான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் செய்திகள் ஏவுகணைகளில் இடம்பெற்றிருந்தன. ஈரான் வான்வழி படையினர் ஏவுகணைகளை ஏவுவதற்கு முன் கையால் இந்த வாசகங்களை எழுதிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவின. நீண்ட மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்க படைகள் பயன்படுத்தும் தளங்கள் தாக்கப்பட்டதாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் பெட்ரோய்ட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் பராமரிப்பு மையமும் தாக்குதலுக்குள்ளானதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் ஈரான் நட்பு நாடுகள் என குறிப்பிட்ட இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, சீனா, ஈராக், பங்களாதேசம் ஆகிய நாடுகளுக்கு கார்முஸ் நீர்நிலை வழியாக போக்குவரத்து அனுமதி வழங்கியதாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலின் போது அபுதாபியில் ஏவுகணை சிதைவுகள் விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள சியா சமூகத்தினர் ஈரானுக்கு ஆதரவாக நிதி, நகைகள், வீட்டுப் பொருட்கள், கால்நடைகள் போன்றவற்றை தானமாக வழங்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குவைட்டின் பிரதான வர்த்தக துறைமுகம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் துறைமுக அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுவைத் துறைமுகம் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. ஆரம்பகட்ட அறிக்கைகளின்படி இந்த தாக்குதலினால் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்தில் தற்போது அவசர கால நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் கார்முஸ் நீர்நிலையில் தாக்கப்பட்ட தாய்லாந்து சரக்கு கப்பல் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானிய ஊடகம் ஒன்று வெளியிட்ட தகவலின்படி மயூரி நாரி எனப்படும் அந்த கப்பல் கெஸ்ன் தீவுக்கு அருகிலுள்ள ராம்சான்ற கிராம பகுதியில் கரையொதுங்கியுள்ளது. இந்த கெஸ்ன் தீவு ஈரான் கரையோரத்திற்கு அருகில் கார்முஸ் நீர்நிலையில் அமைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த கப்பல் அருகிலுள்ள லராக் தீவுக்கு மாற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் கப்பலின் தற்போதைய நிலை அல்லது அது எவ்வாறு அங்கு மாற்றப்பட்டது என்பது குறித்து மேலதிக தகவல்கள் வெளியாகவில்லை. கடந்த மார்ச் 11ஆம் தேதி 23 பணியாளர்கள் கொண்ட இந்த கப்பல் கார்முஸ் நீர்நிலையை கடந்து செல்லும் போது தாக்குதலுக்குள்ளானது. குறித்த தாக்குதலில் 3 பேர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டதுடன் மீதமுள்ள 20 பணியாளர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக பெங்காக் நகரத்திற்கு திருப்பியுள்ளனர்.
பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு ஈரான் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு அடைக்கலம் அளிப்பது தங்கள் சொத்துக்களை சட்டப்பூர்வமான ராணுவ இலக்குகளாக மாற்றக்கூடும் என்று ஈரான் எச்சரித்திருப்பதாக ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ உட்கட்டமைப்புகளை குறிவைத்து ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் அதன் கூட்டணி போராளி குழுக்களுடனான கூட்டு நடவடிக்கைகளை தொடர்ந்து அமெரிக்க படைகள் பிராந்திய ஹோட்டல்களில் தஞ்சமடைந்துள்ளதாக ஃபார்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு ராணுவ வீரர்களை தங்க வைக்கப்படும் எந்த ஒரு இடத்திற்கும் இந்த எச்சரிக்கை பொருந்தும். இதுபோன்ற செயல்பாடு தொடர்ந்தால் இது உடனடியாக அமலுக்கு வரும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பைரூட்டின் பழைய விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள ஒரு தளவாட தளம் மற்றும் டமாஸ்கஸின் குடியரசு அரண்மனை, போர் சீசன், செரட்டன் ஹோட்டல்கள் ஆகியவற்றில் உள்ள ஆலோசனை செயற்பாடுகள் உட்பட பிராந்தியம் முழுவதும் உள்ள பொதுமக்கள் தங்கும் இடங்களில் அமெரிக்க வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க கடற்படையினர் இந்த வாரம் இஸ்தான்புல் மற்றும் சோஃபியா வழியாக ஜிபூட்டி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வளைகுடா அரபு நாடுகளில் உள்ள விடுதிகள் அமெரிக்க ராணுவ வீரர்களை தங்க அனுமதிப்பதற்கு எதிராக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி எச்சரிக்கை விடுத்தார். அந்த வீரர்கள் தங்கள் தளங்களில் இருந்து தப்பியோடி பொதுமக்கள் சார்ந்த இடங்களை பாதுகாப்பு அரணாக பயன்படுத்திக் கொள்வதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் வாடிக்கையாளர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு முன்பதிவுகளை மறுக்கும் அமெரிக்க ஹோட்டல்களின் நிலைமையுடன் அவர் இச்சூழ்நிலையை ஒப்பிட்டுள்ளார். மேலும் வளைகுடா நாடுகளில் உள்ள ஹோட்டல்களும் அதே நடைமுறையை பின்பற்றுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு இடையே தீவிரமடைந்து வரும் மோதல்கள் காரணமாக வளைகுடா கடற்பரப்பில் பயணித்த சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான தெற்காசிய மாலுமிகள் உயிரிழந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த கொடூர தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக வளைகுடா ஒத்துழைப்பு பேரவை நாடுகளின் துறைமுகங்களை நோக்கி சென்ற கப்பல்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தியுள்ளதுடன் பின்வரும் பாதிப்புகளையும் உருவாக்கியுள்ளன. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பல சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் இந்த பாதையை பயன்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பல சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் இந்த பாதையை பயன்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. வெளிநாடுகளில் பணியாற்றும் மாலுமிகள் அனுப்பும் படத்தை நம்பியிருந்த ஆயிரக்கணக்கான தெற்காசிய குடும்பங்கள் தற்போது நிர்கதிக்காகியுள்ளன. பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக பல்லாயிரக்கணக்கான தெற்காசிய தொழிலாளர்கள் வளைகுடா நாடுகளை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளனர். இது அந்தந்த நாடுகளின் உள்நாட்டு பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது. அப்பாவி தொழிலாளர்களை இலக்கு வைத்து நடத்தப்படும் இந்த தாக்குதல்களை சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் வன்மையாக கண்டித்துள்ளன. கடல் மார்க்கமாக பயணிக்கும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உலக நாடுகள் உடனடியாக தலையிட வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. கார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பில் 35 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போரை தொடர்ந்து கார்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு கார்முஸ் ஜலசந்தி வழியாகவே கொண்டு செல்லப்படுவதால் ஜலசந்தி மூடல் உலகம் முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை அபாயத்தை உருவாக்கியுள்ளது. இந்நிலையில் கார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பில் 35 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. என்றாலும் கார்முஸ் ஜலசந்தியில் எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்துக்கு பாதுகாப்பு அளிப்பது தொடர்பிலான எந்த நடவடிக்கையும் போர் முடிந்த பிறகே மேற்கொள்ளப்பட இருப்பதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. அதாவது போர் முடிந்தாலும் கார்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் கப்பல்கள் சென்று வருவது விடயத்தில் ஈரான் பிரச்சினையை உருவாக்கலாம் என்ற கருத்தும் நிலவி வருகிறது. அதாவது கார்முஸ் ஜலசந்தியிலிருந்து கன்னிவடிகளை அகற்றுதல், கப்பல் போக்குவரத்துக்கு பாதுகாப்பு அளித்தல் போன்ற விடயங்களில் உதவ இந்த நாடுகள் திட்டமிட்டு வருகின்றன. இதற்கிடையில் பிரான்ஸ் கடற்படை தலைவரான அட்மிரல் நிக்கோலஸ் பாஜோர் பிரித்தானியா, ஜெர்மனி, இத்தாலி, இந்தியா மற்றும் ஜப்பான் முதலான 12 நட்பு நாடுகளின் கடற்படை தளபதிகளிடம் கடல் பாதுகாப்பு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
கிழக்கு ஐரோப்பிய நாடான பெலாரஸ் ஜனாதிபதி லுகாசென்கோ முதன்முறையாக நேற்று வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உனை சந்தித்துள்ளார். இச்சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன்போது பெலாரஸ் ஜனாதிபதி லுகாசென்கோ வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங்கிற்கு ரைபிள் துப்பாக்கியொன்றை பரிசளித்துள்ளார். மேலும் எதிரிகள் தென்பட்டால் இது உங்களுக்கு பயன்படும் எனவும் பெலாரஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈரானின் தாக்குதலுக்குள்ளான அமெரிக்க தளங்களில் இருந்த அந்நாட்டு படையினர் தங்களது முகாம்களில் இருந்து வெளியேறி ஹோட்டல்கள் மற்றும் அலுவலக வளாகங்கள் போன்ற இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் மற்றும் படையினரை குறிப்பிட்டு நிலத்தில் செயல்படும் படைத்துறையினர் பலரும் தற்போது தூரத்தில் இருந்து பணியாற்றி வருகிறார்கள் என கூறப்படுகிறது. ஆனால் போர் விமானங்களை இயக்கும் விமானிகள் மற்றும் அவற்றை பராமரிக்கும் குழுக்கள் மட்டுமே நேரடியாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஈரானின் புரட்சிகர காவல்படை அவர்களின் புதிய தங்குமிடங்களை கண்டறிய பொதுமக்கள் தகவல் வழங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது. அத்தோடு அமெரிக்க ராணுவம் பொதுமக்கள் வாழும் இடங்களில் படையினரை தங்க வைப்பதன் மூலம் பொதுமக்களை மனிதக்கேடியமாக பயன்படுத்துவதாக ஈரான் அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். அதன்படி அவர்களுக்கு விடுதியில் அடைக்கலம் கொடுக்காமல் இருப்பதும் அவர்கள் இருக்கும் இடங்களில் இருந்து விலகி இருப்பதும் நல்லது என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கிற்கு மேலதிகமாக 10,000 தரைப்படை வீரர்களை அனுப்புவது குறித்து பென்டகன் ஆலோசித்து வருவதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. தெஹ்ரானுடன் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கவனம் செலுத்தி வரும் போதிலும் அவருக்கு மேலதிக ராணுவ தெரிவுகளை வழங்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை இஸ்ரேல் ஈரான் போரால் உலகளாவிய நீர் ரீதியில் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு நாடுகள் நெருக்கடியில் தள்ளப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் ஈரானின் பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து ஈரானின் பதில் தாக்குதலால் வளைகுடா நாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக குவைட் பகுதியில் உள்ள தளங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஃபோர்ட் சாபியா, அலி அல் சலேம் ஏர்பேஸ், கேம்ப் புகேரிங் போன்ற தளங்களில் எரிபொருள் அமைப்புகள், விமான வசதிகள், கட்டுப்பாட்டு மையங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் அமெரிக்க படைகள் தற்காலிகமாக ஹோட்டல்கள், அலுவலகங்கள் போன்ற இடங்களில் தங்கியிருந்து செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கத்தார் அலுதைத் விமான தளத்திலும் அமெரிக்க மத்திய கட்டுப்பாடு தலைமையகம் அமைந்துள்ள இடத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தியதில் முக்கிய ரேடார் அமைப்பும் சேதமடைந்துள்ளது. அதேபோல் பஹ்ரைனில் அமெரிக்காவின் ஃபிலிட் ஃபிளீட் தலைமையகத்தில் தொடர்பு அமைப்புகள் சேதமடைந்ததாகவும் பஹ்ரைனில் உள்ள கடற்படை தளமும் ஈரானால் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஆயினும் தற்காலிக இடங்களில் இருந்து செயல்படுவதால் செயல்திறன் குறையும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரான் பொதுமக்கள் மூலம் அமெரிக்க படையினரின் இருப்பிடங்களை தெரிவிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளது. இதே சமயம் அமெரிக்க கூடுதல் போர் விமானங்கள், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள், ஆயிரக்கணக்கான படைகள் ஆகியவற்றை நிலைநிறுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் முந்தைய போர்களால் கட்டப்பட்ட அமெரிக்க தளங்கள் தற்போது ஈரானின் மேம்பட்ட ஏவுகணைகளுக்கு எளிதில் இலக்காக மாறியுள்ளதை வெளிப்படுத்துகின்றன. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.